ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சென்னை வந்து ஊட்டி மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அந்த வியூ பாருங்கள். ஃபுல்லாக பனிமூட்டமாக செம்மையாக இருந்ததுங்க. காலையில் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி. ஜாலி தான் பசங்களுக்கு, எனக்கும் செம்ம சந்தோஷம். ஸோ ரிலாக்ஸாக வந்து நான் அந்த பால்கனில் நின்றுக்கிட்டே அந்த காஃபி குடிச்சிக்கிட்டு என்னோடய மீ டைம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து லீவ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறப்போ அந்த சாப்பாடு கட்டுற வேலை இருக்காது. கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து ரிலாக்ஸாக நம்ம வந்து வேலைகள் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி நல்லா சிலு சிலுன்னு காற்றோட அந்த சூடான ஃபில்டர் காஃபி காலையிலே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் எடுத்திருக்கேன். ஸோ காஃபியை குடிச்சிக்கிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எந்திரிச்சு வந்தோடனே பசங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. என் 2 பேருமே இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. மை பார்ட்னர் இன் க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போது ரேவந்த் வந்து விவான் குட்டி கூட கை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி செம்ம சேட்டை பண்ணுறது, ரெண்டுமே சேர்ந்து தான் வீடே அமக்கலமாகுது. என்ன தான் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த 2 பேருமே சண்டை போடுறாங்க பாருங்கள். அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை சின்னது இருக்குது பாருங்கள். அவன் பெரிய பையன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சமத்தாக இருந்தால் கூட இவன் விடாமல் அவனை போய் நோண்டி தலையை முடியை பிடிச்சி ஆட்டி ஒரு வழி பண்ணிடுறான். உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் சிப்ளிங்ஸ்னால் அந்த சின்ன பசங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பசங்க தான் வீட்டில் செம்ம வாளாக இருக்குல்ல. ஸோ அதை பற்றி தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து இந்த கம்மல் வாங்கினேன் இல்லை, கொப்பி கம்மல், இது இன்றைக்கி போய் காதை குத்திட்டு வந்துடலான்னு பார்க்குறேங்க. வாங்கிக்கிறதாட்ட 1.5 மாதம் ஆகுது. சரி இன்றைக்கி எப்படியாவது முருகா, அதாவது வலி இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் எந்த விதமான வந்து பிரச்சனை இல்லாமல் அது கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வழி பண்ணுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி போகிறப்ப கீழே பார்க்கில் செம்மையாக அந்த கிளைமேட்டு. இந்த பூ என்ன பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து இப்படி முடிஞ்சால் ஒரு தேன் மாதிரி ஸ்வீட்டாக வரும். சின்ன வயசு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த பூவை தூக்கி போட்டுருவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களா? இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே எதுக்கு அப்படின்னா ஏரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, காற்றடிக்கிறதுக்கு போகிறேன் காரில். உங்கள் வீட்டில் கார் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பவுமே கையோட வச்சுக்கோங்க. இதான் வந்து கார் டயர் இன்ஃப்ளியேட்டர். ஸோ காரை வந்து காற்று அடிக்கிறது, அதே மாதிரி காற்று எவ்வளோ கொஞ்சம் செக் பண்ணுறது, அதுலேயும் எமர்ஜென்சி லைட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ட்ரக்குக்கு அதே மாதிரி பாலுக்கெலாம் வந்து நீங்கள் காற்று அடிச்சுக்கலாம். அதுக்கு தேவைப்படக்கூடிய அக்சசரிஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே உனக்கு டிஃபால்ட்டாக செட்டிங் இருக்கும். காருக்கு இவ்வளோ தான் காற்று இருக்கணும், ட்ரக்குக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அது காற்று கரெக்டாக அடிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி எமர்ஜென்சி லைட் வந்து ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டுமே இருக்கும். எமர்ஜென்சினா நீங்கள் ரெட் லைட் வந்து அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் காரோட அந்த உங்களுக்கு சார்ஜ் போர்ட்டில் நீங்கள் வந்து இது மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு கரண்ட்டு தனியாக தேவை கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி காரோட அந்த என்ன சொல்கிறது, இந்த சார்ஜ் போகிற போர்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். காருக்கு எவ்வளோ, ட்ரக்குக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எல்லா செட்டிங்ஸும் மேலே இருக்கும். ஸோ இப்போ 0வாக இருக்குது பாருங்கள். நான் ஜஸ்ட் இந்த காரோட அந்த காற்றடிக்கூட அந்த நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சேன் அப்படின்னா இதில் காற்று இவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்குது. வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காற்று கம்மியாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு கொடுத்துரும். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம கிளம்புறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைலர் ஷாப்புக்கு போகிறோம். நான் ரெகுலராக கொடுக்கக்கூடிய டெய்லர் அண்ணா கிட்ட தான் போகிறேன். மீஷோவில் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு சூப்பராக நிறைய ரிவ்யூஸ் பார்த்து பிளாக் கலரில் ஒயிட் எம்ப்ராய்டரி போட்ட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன அப்படின்னா அந்த சைஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக அந்த அண்ணாக்கிட்ட வந்திருக்கு. நல்லா எனக்கு வந்து ப்ளவுஸ்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாரு. பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட் எனக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அளவு எடுத்துகிட்டு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற அளவுலாம் நம்ம எடுத்துகிட்டு தான் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுப்பாரு. ஸோ அதுதான் பெட்டர். நம்ம வந்து என்ன தான் வந்து அளவு துணி கொடுத்தாலும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நம்மளோட அளவு எடுத்து பண்ணுறது தான் பெட்டர். கையோடு எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இப்போ முக்கியமான வேலை, காது குத்தணும். ஸோ அந்த கொப்பி காது குத்தணுன்றது ரொம்ப நாள் ஆசை, ஒரு 2 பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதை இன்றைக்கி நிறைவேற்ற போகிறேன். கொஞ்சம் பயம் இருக்குது, வலிக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா காது குத்திடுவோம், பட் நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது. நரம்பில் குத்திடுவாங்க, சீல் பிடிக்கும், அப்புறம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் குத்துறது நான் லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும், நல்லா எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நல்லபடியாக அதை வந்து நான் போட்டுக்கணும்னு சொல்லி முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் டாட் மார்க் வச்சு பார்ப்பார். கரெக்டாக வந்து எந்த சென்டர் பாயிண்ட்டில் எங்கே வேணும், கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க சொல்லி நம்மளுக்கு வந்து பெனில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அச்சாணி வச்சு தான் குத்துறாருங்க. இது வந்து கன் ஷாட் கிடையாது. ஸோ கொஞ்சம் வலிக்கும், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சேஃபாக பட்டுச்சு. அதனால் அச்சாணி மூலியமாக தான் குத்துறாரு. ஸோ கொஞ்சம் பயம், அதுக்கேற்ற மாதிரி பதட்டம் எல்லாமே இருந்தது. வலிக்காதுக்கா. முடிஞ்சிச்சுக்கா, அவ்வளோதான்க்கா. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்க்கா.
ரைட் சைடில் காது குத்துறச்ச ஓரளவுக்கு நல்லா பேர் பண்ணி சத்தம் போடாமல் கத்தாமல் நான் வந்து ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் வலியும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த அண்ணா வந்து ப்ரெஸ் பண்ணதால அவ்வளோவா தெரியல. பட் அந்த காதுலேருந்து உள்ளே அந்த குச்சி இறங்குறது நல்லாவே என் காதில் கேட்டுட்டு இருந்தது. அடுத்தது இந்த காதுக்கு தான் இருக்குது இப்போது. அவ்வளோதான் முடிச்சுக்கா. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்க்கா. தேங்காய் போட்டுறதையே கல் பொருள் அதை கரைச்சி போட்டுருவோம். அந்த தண்ணி உள்ளே படணும்னா நல்லபடியாக காது குத்தியாச்சுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுமோ அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த இயரிங் வாங்கினேன். ஐ மீன் அந்த கொப்பி கம்மல் வாங்கினேன். பட் சூட் ஆகுமா இருக்காதா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கம்மல் குத்துன ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் போய் குத்திக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, அதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம முருகருக்கு தனியாக ஒரு பிளேஸில் வந்து இப்போது அழகாக அமைச்சிருக்கோம்ல, அங்கே வந்து ஒரு இந்த என்ன சொல்ல பாவை விளக்கு வந்து எனக்கு கிஃப்ட் வந்ததுங்க. தஞ்சாவூருக்கு ஷூட்டிங் போனப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாவை விளக்கு நல்லபடியாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வைக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து ஜுபா சிஸ்டரோட அந்த ஜாக்ஸ் அந்த க்ளீனிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடர். அப்படியே பார்த்திங்கன்னா பித்தளை வந்து நம்ம தேக்க அப்படியே பல மின்னும். ஸோ ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் இதெல்லாம் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அவங்களே நாரும் கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் தண்ணியில் கரைச்சி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாலே நல்லா டிஃப்ரென்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா தேக்க வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பானது எல்லாமே பார்த்திங்கன்னா பலன்னு வந்து உங்களுக்கு பஞ்சலோகம் மாதிரி மினுக்க ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் பயங்கரம் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சிலையை தேய்ச்சிட்டு முருகர் பக்கத்தில் வைக்கலான் இருக்கேன். இதில் விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டேன். பட் ஒரு அழகுக்காக வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு மனசில். அதனால் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாகவே எனக்கு பாவை விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்டாக வருது, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல லைஃப் கிடைக்கும். அண்ட் இதை வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து நல்ல மெட்டல் இது. ஸோ நீங்கள் தேக்க அப்படியே நல்லா ஷைனிங் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள், இதில் வச்சு தேய்க்கிறப்போ நல்லா நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியுது இந்த ஷைனிங் அப்படின்றது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காது குத்துறன்றது பார்த்திங்கன்னா ஒரு விஷ் லிஸ்ட்டில் இருந்தது, பக்கெட் லிஸ்ட்டில். அதை நான் இன்றைக்கி நிறைவேற்றிக்கிட்டேன். அதேமாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும்ல, இதுக்காக நம்ம எல்லாக்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நம்மளே முடிவு பண்ணி நம்மளே நிறைவேற்றிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள், சின்னதாக ஒரு ட்ரெஸ் வாங்குறது, இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, இன்னும் உங்களோட சேவிங்ஸில் சில விஷயங்கள் பண்ணுவீங்கள்ல. ஸோ இல்லை உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைவேற்றிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருமே டிபெண்ட் ஆகாமல் சில விஷயம் நம்மளும் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது சொல்ல தெரியல எனக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டேன் பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள் சிலை. ஸோ இங்கே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு சிலை கிடச்சா இந்த பக்கம் வாங்கி வைக்கலான்னு பார்க்குறேன். பட் இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கதான் தெரியல, பார்க்கலாம். தஞ்சாவூர் போனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தேடி பார்க்குறேன். ஸோ சுவாமிக்கு விளக்கேற்றிக்கலாங்க. பார்த்திங்கன்னா வந்து இப்போது நான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அக்கா நீங்கள் வந்து இந்த வெண்கடுங்கு வந்து சாமிக்கிட்ட ஏற்றக்கூடாது அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தனியாக சாம்பிராணி பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க, நல்லா தெரியும். அதுக்காக அதை வந்து நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்கக்கா, பட் சுவாமிக்கிட்ட வந்து அந்த வெண்கடகு கலந்த அந்த சாம்பிராணி தூளை போடாதீங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகக்கூடிய சாம்பிராணி பவுடர் இருக்குள்ள, தூள் சாம்பிராணி, அதை வந்து கப்பாக இந்த மாதிரி எம்டி கப்பு நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக அதை வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை தரும். பட் இன்னும் கூட பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சி நல்லா கொளுத்தி அதில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொட்டாங்குச்சி எனக்கு இப்போ அவைலபிளாக இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணியில் ஏற்றுறேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஈவினிங் டைமில் அந்த சாம்பிராணி ஏற்றிட்டு அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லில் அந்த வீடு வந்து அப்படியே புகையாக இருக்கும் பாருங்கள், செம்ம ஃபீலுங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நல்லபடியாக விளக்கேற்றியாச்சு. நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. நிறைய பேர் கின்வா ரெசிபி கேட்டிங்க, கண்டிப்பாக நான் ஒரு 2-3 நாளில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஆப்பிள் வந்து நைவேத்தியம் வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன், அங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி காது குத்திட்டு வந்தது வந்து கொஞ்சம் அப்படி லேசாக வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அந்த பெயின் இருக்கும்ல,
ஸோ அது வந்து கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி நீங்கள் அந்த தண்ணி போடுங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிடாதீங்க மேடம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதை போட்டு பார்க்கலாம், நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடி போடுங்க அப்படின்னாரு. ஸோ சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வந்து அடுத்த வேலை என்ன, நிறைய குக்கீஸ் ஆர்டர் வந்திருக்கு, அதை நோட் பண்ணணும். ஸோ புக்கில் வந்து எழுதி வைக்கணும், நிறைய இருக்குது வேலை. ஸோ இந்த சின்ன ஒரு விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த செட்டப் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விளாக்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, பை.